சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களது தலைமையில் வருகின்ற டிசம்பர் 23ஆம் தேதி ஆலோசனை நடைபெறும் என்றும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் ஆலோசனை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ள நிலையில் இந்த கூட்டம் பன்னீர்செல்வம் தரப்பின் அடுத்த கட்ட நகர்வு பற்றி அனைத்து விதமான முடிவுகளையும் வெளியிட உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கினார். பாஜகவுடன் இணக்கமான சூழல் இருந்த பன்னீர்செல்வம் தனக்கு உரிய மரியாதை கிடைக்காத காரணத்தினால் கடந்த ஜூலை மாதம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டார். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் தனி கட்சி தொடங்கலாம் என்ற ஒரு தகவலும் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது. ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக டெல்லிக்கு சென்ற ஓபிஎஸ் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசினார். அதற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கப் போவதாக நான் ஒருபோதும் கூறவில்லை என்பதையும் தெள்ளத் தெளிவாக கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசித்து டிசம்பர் 15ஆம் தேதி முக்கிய முடிவை வெளியிடுவேன் என்பதை ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்தார். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களது முடிவு ரத்து செய்து இருப்பதாகவும் பன்னீர்செல்வம் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளார் என்ற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் பேசப்பட்டது. பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர பாஜக மேலிடம் விரும்புவதாகவும் கூறப்பட்டது. ஆனால் வருகின்ற 23ஆம் தேதிதான் அதன் உண்மைத்தன்மை என்ன என்பது ஓபிஎஸ் அவர்கள் வாயால் தெரிய வரும். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருவரையும் சரிகட்டி கூட்டணிக்கு கொண்டு வர உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் பன்னீர்செல்வமும் இன்று வரை அதற்கான அறிவிப்புகளை வெளியிடாமல் இருந்த நிலையில் வருகின்ற 23ஆம் தேதிதான் ஆலோசனை நடைபெறும் என்பதை ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்தார். மேலும் டெல்லியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முகாமிட்டுள்ளார் என்பதும் நேற்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர்களது சந்திப்பு என்பது ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரனும் இல்லை என்றால் தென் மாவட்டங்களில் கணிசமான ஓட்டுக்களை பெற முடியாது என்று அமித்ஷா அவர்களிடம் தெரிவித்துள்ளார்.